இந்த பின் கொசுவம் வச்ச சேலையை கட்டுறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆயிட்டேங்க. கிட்டத்தட்ட அந்த சேரீயை கட்டி முடிக்கவே 3/4 மணி நேரமாச்சு. குட்டிமாவுக்கு ஸ்கூலில் டான்ஸ் ஃபங்க்ஷன், பசுமையும் பாரம்பரியமும் அப்படிங்கிற தலைப்பில் கிராமத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆட போகிறாங்க. பாருங்கள், குட்டிமாவோட டான்ஸு ரொம்பவே க்யூட்டாக இருந்தால் அவள் கூடயே அவளோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஆடினாங்க. பொள்ளாச்சி வண்டியிலே அப்படிங்கிற ஒரு கிராமத்து பாட்டுக்கு தான் ஆடினாங்க. ரொம்பவே நல்லா ஆடிருந்தாங்க. அதர் ஸ்கூலில் இருந்தும் நிறையா குழந்தைங்க கலந்துக்கிட்டாங்க. டான்ஸ் காம்படிஷன் மட்டும் இல்லை, களிமண் பொம்மை செய்தல், பேச்சு போட்டி, ஆக்டிங், இன்னும் நிறைய போட்டியில் கலந்துக்கிட்டா. குழந்தைங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே நிறையா காம்படிஷனில் கலந்துக்கிற அளவுக்கு நாம் அவங்கள உற்சாகப்படுத்தணும். அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் போனாவே போதும். சின்ன வயசில் நான்லாம் டான்ஸ் காம்படிஷன் கலந்துருக்கும் போது ரொம்பவே பயப்படுவேன். பேச்சு போட்டியெல்லாம் ஸ்டேஜில் ஏறி பேசுகிறதுக்குள்ளவே ரொம்பவே பதட்டமாக இருக்கும். ஆனால் இப்போத்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே போல்டாக இருக்காங்க. காரணம் அவங்க ஸ்கூலில் அந்தளவுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. அது கூடவே நாமளும் குழந்தைங்கள நல்லா உற்சாகப்படுத்தணும். டான்ஸ் முடிஞ்சதுமே குட்டிமா அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துக்கிட்டா. ஸ்கூல்லையே ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.